டெல்லியாலேயே திமுக மயிரை பிடுங்கலைன்னா இந்த கில்லிலாம் எவன் மயிரை பிடுங்குவான்? எல்லாம் என்ன நினைக்கிறான், நேராக கிளம்புறது, நேராக வரணும், கட்சி ஆரம்பிக்கணும், 26 எலெக்ஷனில் நிற்கணும், நிற்கிறோம், அடிக்கிறோம், முதலமைச்சர் சீட்டில் உட்காந்துக்கிறோம். நாங்கள் 75 வருஷமாக கட்சி நடத்திட்டு குச்சி ஐஸ் வாங்கி சப்பிட்டு போகணும். ஏண்டா அவருக்கு அவங்க அப்பா பேரும் தெரியும், தாத்தா பேரும் தெரியும், வச்சுக்கிறாரு. தெரியலன்னா உங்கள் ஒப்பங்கிட்ட கல்றா லபடைக்கப்பால். அண்ணன் தளபதியோடு அரசியல் வாழ்க்கையை முடிப்பேன் என்று சொல்வதற்கு உங்கள் அப்பன் இல்லை, உங்கள் ஆத்தா இல்லை, இன்னொரு கோத்தா வந்தாலும் எங்கள் தாத்தா பெற்ற புள்ள மயிரை கூட பிடுங்க முடியாது, ஞாபகம் வச்சுக்க. கட்சி ஆரம்பி வா. இப்போ உனக்கு 49 வயசில் அரசியலுக்கு வந்திருக்க, 49. இதுக்கு இடையில கொரோனா வந்ததா இல்லையா, புயல் வந்ததா இல்லையா, வெள்ளம் வந்ததா இல்லையா? இதுக்கெல்லாம் நீ என்ன பண்ணியிருந்த, எவளோட ஆடி இருந்த, எவளோட படுத்திருந்தேன்னு நான் கேட்பேனா கேட்க மாட்டேனா? எவன் வந்தாலும் அது சீமானாக இருக்கட்டும், எவனாக இருக்கட்டும், முதல்ல என்கிட்ட வாங்கடா, என்னை ஜெயிச்சுட்டா உன் கட்சிக்கு நான் வந்துடுறேன், இல்லைன்னா என் கட்சிக்கு நீ வரையான்னு சவால் விட்டனே. ஒரு ஒக்கால ஓடி இது வரைக்கும் என்கிட்ட வந்திருப்பானா? பக்கத்தில் யார் நிற்கிறான்னு தெரியுமா? அந்த லாட்ரிக்கு பிறந்த புள்ள ஒன்றுக்குது பார். அது சுரண்ட லாட்ரியிலேருந்து திருடுற லாட்ரி வரைக்கும் லாட்ரி விற்றவனோட மருமகன். அந்த திருட்டு பையனை பக்கத்தில் வச்சுன்னு இவன் சுரண்டலில் ஒழிப்பானான். இன்னொருத்தன் அந்த பக்கம் ஒருத்தன் நிற்கிறான் தெரியுமா, ஒரு 4.25 அடியில் ஒருத்தன், அந்த புஷி ஆனந்தா. ஒரே இடத்த 10 பேருக்கு விற்ற ஃப்ராடு தான் புஷி ஆனந்த். ஒரு இலையே சசிகலா கிளம்பி போயிடுச்சு, ஒரு இலையே பன்னீர்செல்வம் கிளம்பி போயிட்டான். காம்பை மட்டும்தான் வச்சுருந்தான் எடப்பாடி பழனிசாமி. அந்த காம்புலேயும் பாதியை செங்கோட்டையும் கிள்ளிட்டான். இப்போ என்ன மசுரை வச்சு நீ ஓட்டு கேட்ப? எடப்பாடியாக தான் என்ன பண்ணியிருப்பார்? அவர் காலை நக்கிறதையோ செருப்பை சுத்தம் பண்ணுறதோ அவர் சொல்லிக் கொடுக்க வேண்டிய வேலையே இல்லை. அப்போ தொட்ட செருப்பு இன்னும் அப்படியே பளிச்சுனுக்கு தான் சசிகலா செருப்பு. 72வது பிறந்த நாள் என் அன்பு தங்கை ஸ்ரீலேகா பேசுகின்ற போது யார் யாரையெல்லாம் சொன்னார், தூங்கு மூஞ்சி மரத்தை எல்லாம் ஒப்பிட்டு பேசினார். என் அன்பு தங்கையே, உனக்கு ஒன்றை சொல்லிக்கொள்வேன். டெல்லியாலேயே திமுக மயிரை பிடுங்கலைன்னா இந்த கில்லிலாம் எவன் மயிரை பிடுங்குவான்? ஆனாலப்பட்ட இந்திரா காந்தி, எந்த இந்திரா காந்தி? இந்தியாவோடும் சீனாவோடும் போர் புரிந்து வெற்றி கண்ட வீரமங்கை, பாகிஸ்தானோடு போர் புரிந்து புதிதாக ஒரு நாட்டை வங்கதேசம் என்று உருவாக்கி தந்த மங்கை. இந்தியா தான் இந்திரா, இந்திரா தான் இந்தியா என்று சொல்லி 156 நாடுகளை ஒன்றாக சேர்த்து அணிசேரா நாட்டுக்கு தலைவியாக இருந்த அன்னை இந்திராவை மெரினா கடற்கரைக்கு கொண்டு வந்து வருத்தம் தெரிவிக்க வைத்த கட்சி திமுகவை தவிர வேறு எதுவும் கிடையாது. ஆகவே அவன் வந்தான், இவன் வந்தான், எல்லாம் என்ன நினைக்கிறான், நேராக கிளம்புறது, நேராக வரணும், கட்சி ஆரம்பிக்கணும், 26 எலெக்ஷனில் நிற்கணும். என்னப்பா 24 ஒரு எலெக்ஷன் இருக்குதே? நோ 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 நோ, ஐ டோன்ட் வாண்ட் 2024, ஒன்லி 2026. நிற்கிறோம், அடிக்கிறோம், முதலமைச்சர் சீட்டில் உட்காந்துக்கிறோம். நாங்கள் 75 வருஷமாக கட்சி நடத்திட்டு குச்சி ஐஸ் வாங்கி சப்பிட்டு போகணும். இதுக்காடா கட்சி நடத்துகிறோம்? இதுக்கா கட்சி நடத்துகிறோம்? பேரை மட்டும் பெருசாக வச்சுக்கிறதா? ஏண்டா அவருக்கு அவங்க அப்பா பேரும் தெரியும், தாத்தா பேரும் தெரியும், வச்சுக்கிறாரு. தெரியலன்னா உங்கள் ஒப்பங்கிட்ட கல்றா லபடைக்கப்பால். எங்கே தானே கேட்கணும்? உன் பேரையே முழுசாக உன்னால் சொல்ல முடியாது. சொன்னால் பாதி பேர் ஓட்டு போட மாட்டான். அதுலேயே பாதியை கட்சி தூக்கிட்டு பாதியை சொல்கிற. உங்கள் அப்பனே நீ என்ன சொல்கிற? அல்லது திமுக ஆட்சி அகற்றுவேன்னு சொல்லியிருந்தான்னா கூட நான் மன்னிச்சிட்ருப்பேன். அண்ணன் தளபதியோடு அரசியல் வாழ்க்கையை முடிப்பேன் என்று சொல்வதற்கு உங்கள் அப்பன் இல்லை, உங்கள் ஆத்தா இல்லை, இன்னொரு கோத்தா வந்தாலும் எங்கள் தாத்தா பெற்ற புள்ள மயிரை கூட பிடுங்க முடியாது, ஞாபகம் வச்சுக்க. பேர் இருக்குது, அப்பன் பேர் சொல்கிற மாதிரி இருக்குது. 5 வாட்டி முதலமைச்சர், அதனால் அப்பன் பேரை சொல்கிறாரு. அந்த காலத்திலேயே அவங்க தாத்தா பேங்க்கில் பங்கு வச்சுருந்தார். நாங்கள் ஒன்றும் பிச்சைக்காரன் கிடையாதுடா. அப்பன்னு சொல்லி அரியணைக்கு வரல. எல்லாரும் சொல்லுவாங்கல்ல தாத்தா கலைஞரை. தாத்தா கலைஞர் பிறந்தது தஞ்சாவூர் மாவட்டத்தில்.
கட்சிக்காக பாடுபட்டார். அவருக்கு மொத 57 சீட்டு எங்கே கொடுத்தாங்க? எங்கே கொடுத்தாங்க? குளித்தலை என்ன மாவட்டம்? வாயமூடு, தெரிலன்னா தப்பாக சொல்லக்கூடாது. திருச்சி மாவட்டம். இப்போ நான் இங்கே இருக்கேம்மா, எனக்கு வீடு தண்டையார்பேட்டை. தண்டையார்பேட்டையில் கவுன்சிலர் சீட்டு கொடுத்தா நான் ஜெயிப்பேன். என்னை கொண்டு வந்து அண்ணா நகரில் கவுன்சிலர் சீட்டு கொடுத்தா என்னை மயிரா தெரியும் உங்களுக்கு. மேடையில் பேசுகிறேன், திமுககாரன் தெரியும். இருந்தாலும் உன்னோட பழக்க வழக்கம் தெரியும்னா வேணும். அப்படித்தான் அன்றிருந்த திமுக தலைவர் கலைஞரை அழுத்தம் கொடுப்பதற்காக, அவர் வெற்றி பெறக்கூடாது என்பதற்காக குளித்தலை மாவட்டம் விட்டு மாவட்டம் கொடுத்தா அங்கே நின்னே அடித்து தூக்கி வந்த ஒரே ஆம்பளை. அதனால் அப்பன் பேரை தாத்தா பேரை அவர் போட்டுக்கிறாரு. உனக்கு தெரிஞ்சால் போட்டுக்க, தெரியலன்னா கேட்டு தெரிஞ்சுக்கோ, இல்லை அடமொழியாக வேற வேணா சேர்த்துக்கோ, அது வேறு. ఈరోజు మన దగ్గర ఎమ్మా వేవ్ 2 మ్యాట్రెస్ ఉన్నది. ఈ ఎమ్మా అనేది జర్మన్ కంపెనీ అండ్ ఈ మ్యాట్రెస్ని వాళ్ళు கட்சி ஆரம்பி வா. இப்போ உனக்கு 49 வயசில் அரசியலுக்கு வந்திருக்க. 49. இதுக்கு இடையில கொரோனா வந்ததா இல்லையா? புயல் வந்ததா இல்லையா? வெள்ளம் வந்ததா இல்லையா? இதுக்கெல்லாம் நீ என்ன பண்ணியிருந்த, எவ்வளோட ஆடி இருந்த, எவ்வளோட படுத்திருந்தேன்னு நான் கேட்பேனா கேட்க மாட்டேனா? கேட்டால் எங்கள் ஆள் இருக்கார்ல, 72 இயர்ஸ் ஓல்டு, நம்ம சிஎம், அவர் உள்ளே கொண்டு போய் வச்சுடுவார். 10 வருஷம் அவனுக்கு ஒன்றும் என்னை தொடவே இல்லைம்மா. 10 வருஷம் அதிமுகவில் என்னை தொடவே இல்லை. நம்ம ஆட்சிக்கு வந்து இந்த நொண்டிக்காலனை பிடிக்க 200 போலீஸ், 2.5 மாதம் ஜெயில், 64 நாள். 64 நாள் உள்ளே வச்சாலும், என்னை எவனா விலை பேசினாலும் நான் தெளிவாக சொன்னேன். வெளியே வந்து காலையில் 5:30 மணிக்கு முரசொலியில் என்னை சேர்த்துட்டேன்னாரு சின்னவர். முதலமைச்சர் என்னை சேர்க்கலை, என்னை பார்க்கவும் இல்லை, என்னை சேர்க்கவும் இல்லை. நீக்கந்தோடு சரி 8 மாதம் காரி முடிஞ்சுங்க வந்தேன். மேடை கீடை எதுவும் கிடைக்காம, ஷேவிங் பண்ணாமல் பரதேசியாக சுற்றிருந்தேன். அண்ணன் சின்னவர் தான் கூப்பிட்டு என்னை கட்சியில் சேர்த்தாரு. 5 மணிக்கு பேப்பரை பார்த்தேன். 7 மணிக்கு தந்தி டிவி வந்துட்டான் வீட்டுக்கு, மைக்கை நீட்டினான். மீண்டும் இது போன்று பேசுவீர்களா? அவன். நான் சொன்னேன், தலைவனை விமர்சித்தால் தலையே போனாலும் பேசுவான் இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னா. வீட்டிலேருந்து இது ஆட் நியூஸை பார்த்துருக்காரு தலைவர். பற்றியா திருந்த மாட்டாருன்னு சொன்னேன், கேட்டிங்களா? நான் அவரை பார்க்கவே இல்லை, கோபம். பார்லிமெண்ட்டு தேர்தலுக்கு போயிட்டு வந்து பிடிச்சி கொண்டு போய் அவர் முன்னாடி நிறுத்தினாங்க, என்ன தலைவர் முன்னாடி. நான் அடக்க மாட்டியா? அவர் திருந்த மாட்டியா? வேறு என்ன பண்ணுவேன்? முள்ளமாக தலைவரை, எனக்கு புள்ள கூட கிடையாது தலைவரை, 2 பொண்ணு தான். இங்கேயே வெட்டிடுங்க, பின்னாடி அறிவாலயத்துக்கு பின்னாடி பொச்சிடுங்க, உங்களை யாரும் கேட்க மாட்டாங்க. என்னை அடங்கவோ குறைக்கவோ தயவு செய்து சொல்லாதீங்க தலைவரை. அப்படி சொன்னால் நான் செத்துருவேன். நான் லூஸாங்க? சும்மா கண்டவன்லாம் பேசிட்டு போகிறது நான் லூஸா? கலைஞர் தாத்தாவோட பேரண்டா நான். எல்லாரையும் கூப்பிட்டுருக்கேன் டிவியில். எவன் வந்தாலும், அது சீமானாக இருக்கட்டும், எவனாக இருக்கட்டும், முதல்ல என்கிட்ட வாங்கடா. என்னை ஜெயிச்சுட்டா உன் கட்சிக்கு நான் வந்துடுறேன், இல்லைன்னா என் கட்சிக்கு நீ வரையான்னு சவால் விட்டனே. ஒரு ஒக்கால ஓடி இது வரைக்கும் என்கிட்ட வந்திருப்பானா? முடியாதுடா. நாங்கள் உணர்வுக்கு பிறந்தவங்க, சூடு சுரண உள்ளவங்க, உப்பு போட்டு சோறு துண்டுறவங்க. இப்போ இந்த மேடை இருக்குது, இந்த மேடையில் எல்லாருக்கும் சேர் இருக்கா? யாராவது இங்கே இந்த கார்பெட்டில் உட்கார்றானா? உட்கார மாட்டான். ஏன்? தன்மானம் போயிடும், சுயகௌரவம் போயிடும். 14 வயசில் எங்கள் அண்ணன் தளபதி இந்த மாதிரி மேடையில் காலை தொங்க போட்டு ஒரு ஸ்பீக்கர் பாக்ஸில் வாக்மேனை வச்சு தலைவர்கள் பேசுகின்ற பேச்சை ரெக்கார்ட் பண்ணி முரசொலிக்கு கொடுத்த மாவீரன் எங்கள் அண்ணன் தளபதி. 24 வயசில் கல்யாணம்டா. நீங்கள்லாம் கல்யாணம் பண்ணி புள்ள குட்டி படுத்து தாடி மீசை ஆசை மீசை எல்லாம் நரைச்சி போனப்புறம் எல்லாத்தையும் விட்டுட்டு அரசியலுக்கு வரேன்றீங்க. எங்கள் அண்ணன் கல்யாணம் ஆச்சு 3 மாதம்டா. 3 மாதம். அவள் கருவுற்று இருக்கிறாளா இல்லையா என்று எவனுக்கும் தெரியாது. கருவுற்று இருக்கிறாள் என்று தெரிந்தவுடன் எங்கள் அண்ணன் தளபதி சிறைக்கு போனார். நான் கேட்குறேம்மா, உங்களையே, உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணுறீங்க. 3 மாதம் ஆகுது. பொண்ணு கர்ப்பமாக இருக்கான்னு கன்ஃபார்ம் ஆகுது.
அடுத்த நாள் அந்த மாப்பிள்ளை ஜெயிலுக்கு போயிட்டா நீங்கள் என்னம்மா சொல்லுவீங்க? மனசில் கை வச்சு நெஞ்சில் உண்மையை மட்டும் பேசு. என்ன சொல்லுவீங்க? இந்த சனியம் பிடிச்ச கரு உருவான நேரம் மாப்பிள்ளை ஜெயிலுக்கு போயிட்டான், இதை கலைச்சிருன்னு சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? ஆமான்னு இல்லை இல்லைன்னு சொல்லுவல்ல. நீங்கள் மட்டும் சொல்லுவீங்கல்ல, உங்கள் ஊரை சுற்றி இருக்கிறவ தெருவில் வரவா போகிறவா எல்லாம் சொல்லுவான், இந்த கருவானா கரு உருவான உடனேயே அப்பனை ஜெயிலுக்கு அமிச்சிடுச்சு, இது வளர்ந்ததுன்னா அப்பனை கொன்னுடும், அழைச்சிருன்னு சொல்லுவீங்களா இல்லையா? அந்த அவசொல்லையும் அந்த அவமானத்தையும் தாங்கி கொண்டு ஒரு கரு வளர்ந்தது என்று சொன்னால் அதுதான் எங்கள் அண்ணன் உதயநிதி. அவள் கருவுற்றாள். கரு முடிஞ்சா 5ஆம் மாதம் ஜடை தைக்கணுமா இல்லையாம்மா? 7ஆம் மாதம் சொந்தக்கார யாருன்னா வந்து ஜடை தைப்பாங்களா இல்லையா? காசு இருக்கோ இல்லையோ பிச்சை எடுத்தாவது சீமந்தம் பண்ணணும்னு நினைப்போமா இல்லையா? ஆனால் எங்கள் அன்னைக்கு 5ஆம் மாதம் மறுபுறம் வைக்கவில்லை, 7ஆம் மாதம் ஜடை தைக்கவில்லை, 9ஆம் மாதம் அவளுக்கு சீமந்தம் முடியவில்லை. ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டும். கண்ணே காதலியே, உன் கணவன் நான் இருக்கிறேன், எது நடந்தாலும் உன்னை காப்பாற்றுவேன், நீ கலங்காதே என்று ஆறுதல் சொல்ல காதல் கணவன் பக்கத்தில் இல்லை. அவளே போனாள், அவளே பெற்றெடுத்தாள். பெற்றெடுத்த குழந்தைக்கு பாலூட்டி சீராட்டி வீட்டுக்கு கொண்டு வந்து ஆடை போட்ட குழந்தையை எடுத்துக்கொண்டு சென்னை மத்திய சிறைச்சாலைக்கு போய் கம்பிக்கு மத்தியிலே காட்டினாள், கணவனே காதலனே என்னை கருவாக்கியவனே, இந்த கருவை எல்லோரும் கலைக்க சொன்னார்கள், நான் கலைக்கவில்லை, அதை உருவாக்கி கொண்டு வந்திருக்கிறேன் என்று காட்டினாள். எங்கள் அன்னை துர்கா பார்த்தார். எங்கள் அண்ணன் தளபதி காட்டிய குழந்தை எங்கள் அண்ணன் உதயநிதி. அவனை யாருன்னு கேட்குறீங்க? அவன் கருவில் தியாகிடா, கருவிலேயே தியாகியாக இருந்தவன். அதுக்கு பின்னாடி துணை முதலமைச்சராக, 1000 விளக்கு சட்டப்பேரவை உறுப்பினராக, சென்னை மாநகராட்சியின் மேயராக இருந்து 10 மேம்பாலங்களுக்கு அடிக்கல் நாட்டி 9 மேம்பாலங்களை 5 ஆண்டுக்குள் திறந்து வைத்த ஒரே மேயர் எங்கள் அண்ணன் தளபதி. அதற்கு பின்னால் துணை பொதுச் செயலாளராக, கட்சிக்கு பொருளாளராக, செயல் தலைவராக, ஏன் இதற்கிடையில் ஜெயலலிதா மறைந்தபோது 40 எருமை மாடுகள் தயாராக இருக்கிறது, நாம் ஆட்சி அமைப்போம் என்று எல்லோரும் சொன்னபோது நான் அனாதை இல்லை, நான் கலைஞர் தாத்தாவின் மகன், எச்சசோறு சாப்பிட்ற பழக்கம் எங்கள் வம்சத்துக்கு இல்லை, நாங்கள் தேர்தலை சந்தித்துத்தான் வெல்வேன் என்று சொன்ன ஒரே ஆண்மகன் எங்கள் அண்ணன் தளபதி இல்லையா? ஆட்சிக்கு வந்தோம், கொரோனா எப்படி துரத்துச்சு? ஹாஸ்பிட்டலில் இடம் இல்லை, ஆம்புலன்ஸ் இல்லை, ஆஸ்பத்திரிக்கு போனால் கேஸ் இல்லை, இந்த கஷ்டம் தானே இருந்தது. ஆட்சிக்கு வருவதுக்கு முன்னாடி பழனிசாமி கிட்ட அண்ணன் என்ன சொன்னார்? ஒரு 5000 ரூபா கொடுறா பாவி, யாரும் வெளியே போகல, சாப்பிட்டு உயிரை காப்பாற்றிக்கிட்டோம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னா யார்கிட்ட பணம் இருக்குது, எங்கே இருக்குது? என்னால் 1000 ரூபா தான் கொடுக்க முடியும்னு சொன்னாரா இல்லையா? ஆனால் எங்கே பணம் இருக்குது, எப்படி பணம் இருக்குது எதுவும் தெரியாது, ஆட்சியில் இல்லை. ஆனால் அன்றே சொன்னார் எங்கள் அண்ணன் தளபதி, இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தால் நீ கொடுக்க மறுத்த 4000ஐ கொடுப்பேன் என்று சொன்னார். எப்போது என்று கேட்டீர்கள்? ஜூன் மாதம் என்று சொன்னார். சொன்னது ஜூன் மாதம், கொடுத்தது மே மாதம். உண்டா இல்லையா? இவன் ஆம்பளையா? யாரா ஆம்பளை? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பேரை நீட்டாக வச்சுக்கணும்னு சொல்கிறீங்களே, மசரு சொன்னதை செஞ்சான்டா ஆம்பளை. சொன்னதை செஞ்சாரா இல்லையா? செஞ்சு கொடுத்தோம். அதற்கு பின்னால் அந்த கொரோனா காலத்தில் உலகமே என்ன சொல்லிச்சு? வீட்டிலிரு, விழித்திரு, தனித்திரு சொன்னானா இல்லை? அமெரிக்காவும் சொல்லிச்சு, ஹாங்காங்கும் சொல்லிச்சு, ஜப்பானும் சொல்லிச்சு, ஜெர்மனும் சொல்லிச்சா? யாரும் புருஷன் பொண்டாட்டி கூட நேராக பார்த்து பேசிக்கல. என் பொண்டாட்டி கூட என் முதுகு பின்னாடி தான் என்கிட்ட பேசுவாள். உண்மை தானங்க, சிரிக்க சொல்லலை. ஆனால் உலகமே தனித்திரு விழித்திருன்னு சொல்லிச்சு. உலகத்தில் ஒரே ஒரு தலைவன் சொன்னான், ஒன்றிணைவோம் வா என்று சொன்ன ஒரே தலைவன் எங்கள் அண்ணன் தளபதியை தவிர வேறு எவனும் இல்லை. அதோட விட்டாரா? அதோட விடல. ஒரு டெலிஃபோன் ஏதோ ஒரு ஸ்பீக்கர் அலருதோ, சுரண்டல் கும்பலை ஒழிப்பேன். பக்கத்தில் யார் நிற்கிறான்னு தெரியுமா? அந்த லாட்ரிக்கு பிறந்த புள்ள ஒன்றுக்குது பார்,
அது சுரண்டர லாட்டரியிலேருந்து திருடுற லாட்டரி வரைக்கும் லாட்டரி விற்றவனோட மருமகன். அந்த திருட்டு பையனை பக்கத்தில் வச்சுன்னு இந்த சுரண்டரில் ஒழிப்பானான். இன்னொருத்தன் அந்த பக்கம் ஒருத்தன் நிற்கிறான் தெரியுமா, ஒரு 4.25 அடியில் ஒருத்தன், அந்த புஷி ஆனந்தா. எல்லாத்தையும் சொல்லியா, சிரிப்புக்கு சொல்ல. ஒரே இடத்த 10 பேருக்கு விற்ற ஃப்ராடு தான் புஷி ஆனந்த். ஒரு இடத்த 10 பேருக்கு விற்கிற புஷி ஆனந்த் லாட்ரி சீட்டு விற்று ஊரை கொள்ளடிச்சு ஒலையில் போட்டவனோட மருமகன். இவன் 2 பேரை 2 பக்கம் நிற்க வச்சுக்கிட்டு நாட்டில் நல்லாட்சி தருவேன்னு சொல்கிறானே. நம்ம என்ன அவ்வளோ புத்தி கெட்டு போயா இருக்கிறோம், அவ்வளோ அவமானப்பட்டு போயா இருக்கிறோம். இவ்வளவுக்கு மத்தியில் ஆட்சிக்கு வந்துதான் என் தாய்மாரே, உங்கள் நெஞ்சில் கை வைத்து சொல்லுங்கள், நீங்கள் வேலைக்கு போகிறீர்கள். இங்கே இருக்கிற தாய்மார் எல்லாரும் ஏதாவது ஒரு வேலைக்கு போகிறீர்கள். சித்தாள் வேலைக்கு, ஆஃபீஸ் துடைக்க, அசிஸ்டன்ட் வேலை, இப்படி ஏதாவது ஒரு வேலைக்கு போகிறீர்களா இல்லையா? போகிறீங்க. வேலைக்கு போகிறீங்க இல்லைம்மா, போனால் சம்பளம் கொடுப்பான் இல்லைம்மா. சம்பளம் கொடுக்குறானா இல்லையா? சம்பளத்தை கொண்டாந்து யார்கிட்ட கொடுப்பீங்க கேட்டால் பதில் சொல்லுமா? புருஷங்கிட்ட கொடுப்பாங்களாம். புருஷர் வாங்கிக்குவார். புருஷர் நைட்டு வாங்கிட்டு மேட்ரு போட்டு தூங்கிடுவார். காலையில் நான் மறுபடியும் அதே வேலைக்கு தானே போகணும். போனால் எழுந்துக்கணும், பிளிட்டு வச்சு புடவை கட்டலாம், லூஸ் சேர் போட்டு பேண்டு போட்டுக்கலாம், சைடில் ஒரு சிங்கிள் ரோஸ் குத்திக்கலாம், ஆச்சா, ஹேண்ட்பேக் மாட்டிக்கலாம். சாதா கொஞ்சம் ஹைட்டாக இருந்தால் சாதா செப்பல், கொஞ்சம் குட்டையாக இருந்தால் ஹைஹீல்ஸ் செப்பல் போட்டுக்கலாம். போட்டுக்கின்னு எல்லாம் முடிஞ்சு எந்த புருஷர்கிட்ட நைட்டு சம்பளம் கொடுத்தியோ அந்த புருஷர்கிட்ட போய் அத்தான் பஸ்ஸுக்கு காசு கொடுன்னு கேட்டீங்களா இல்லையா? இதை நீங்கள் கேட்டதை பார்த்து, நீங்கள் கையேந்தியதை பார்த்து உன்னை பெற்ற தாய் தந்தை அழுதானோ இல்லையோ, எங்கள் அண்ணன் தளபதி அழுதான், போட்டான் கையெழுத்து, அது உனது விடியல் பயணம். ஆச்சா, உடனே வீட்டில் இருக்கிற லேடிஸ் சும்மா இருப்பாங்களா? அவங்களாம் கேட்டாங்க, ஐயோ இதுனே நியாயம், அவன் வேலைக்கு அனுப்பிச்சான், அவன் புருஷன் நல்லவன், என் ஆள் கொஞ்சம் கொடுமைக்காரன், நான் வேறு கொஞ்சம் கலரு, அவன் அனுப்ப மாட்டேன்றான். சில வீட்டில் ஜென்ட்லாக சொல்லுவாங்க, இது அண்ணா நகர் ஜென்ட்லாக சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் ஏரியாவில் அந்த பாடு என்ன எங்கே வேலைக்கு அனுப்ப போகிறான்னுவாங்க. சொன்னாங்களா இல்லையாம்மா? அவங்கெல்லாம் கேட்டாங்க, வேலைக்கு போகிறவங்களுக்கு பஸ்ஸு ஓகே, நான் வீட்டில் தூங்கி எழுதுலேருந்து படுக்கிற வரைக்கும் மாடா தேஞ்சி ஓடா தேயிறனேன், எனக்கு என்னையா கொடுப்பேன்னு கேட்டாங்க. உங்களையும் பெறாத மகன் இந்த தளபதி இருக்கிறேன், கைவிட மாட்டேன், உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை கொடுத்தோமா இல்லையா? உடனே கொடுத்தாச்சு. ஆயாவுக்கு 1000, ஆத்தாளுக்கு பஸ்ஸு. அந்த பள்ளிக்கூடம் படிக்கிறதுல குழந்தை சும்மா இருக்குமா? தாத்தா தாத்தா எங்கள் ஆயாளுக்கு 1000 கொடுத்த, எங்கள் ஆத்தா புருஷங்கிட்ட கையேந்தக்கூடாதுன்னு பஸ்ஸு கொடுத்த, நான் இப்போ தான் +2 படிக்கிறேன், காலேஜுக்கு போனால் ஸ்டேஷ்னரி வாங்கணும், லாங் சைஸ் நோட்டு வாங்கணும், பென்சில் வாங்கணும், பேனா வாங்கணும், நான் அப்பா ஆத்தா கிட்ட கையேந்தரனே உனக்கு தெரியலையா தாத்தான்னு கேட்டால், உங்களையும் உன் தாத்தா கைவிட மாட்டான். 6 முதல் 12 வரை அரசு பள்ளிகளோ அரசு உதவி பெறும் பள்ளிகளோ படித்திருந்தால் உன் தாத்தா உனக்கும் 1000 தருவான். அது புதுமை பெண் திட்டம். பையன் சும்மா இருப்பானா? அவன் சொன்னான், யோ ஒரே அப்பன் ஒரே ஆத்தா, ஒரே வயதில் பிறந்தோம், என் தங்கச்சிக்கு 1000 ரூபா, எனக்கு இல்லைன்னா என்ன நியாயம்? இந்த ஆண்டு முதல் உனக்கும் தருவான் இந்த தாத்தா தளபதி என்று அவனுக்கும் 1000. இது முடிஞ்சுதா? அந்த 1 to 5, 1வதுலேருந்து 5வது போதில் பொடுசுங்க சும்மா இருக்குமா? தாத்தா தாத்தா சென்னையில் வாழறோம், எங்கள் ஆத்தாலும் வேலைக்கு போகிறான், எங்கள் அப்பனும் வேலைக்கு போகிறான், காலையில் டிஃபன் இல்லை, பசிக்கிற வயிறோடு நான் பள்ளிக்கூடம் போனால் வாத்தியார் சொல்கிற பாடத்தை கேட்பனா, பசிக்கிற வயிறை பார்ப்பனா தாத்தான்னு கேட்டுச்சிங்க. உன்னையும் இந்த தாத்தா கைவிட மாட்டான். காலை உணவு திட்டம். எங்கள் தாய் வீட்டில் என்ன படிக்க வைக்கல, இப்போ நான் படிக்கணும்னு ஆசைப்படுறேன். இல்லம் தேடி கல்வி. எனக்கு சுகர் பிபி, பஸ்ஸில் போய் மாத்திரை வாங்க முடியாது, மக்களை தேடி மருத்துவம். அதையும் தாண்டி என் தங்கை சொன்னதைப் போல, இதோ இந்த சாலையில் விபத்து ஏற்பட்டால் அவனை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்க்கணும், அரசாங்க ஆஸ்பத்திரியில் தான் சேர்க்கணும்.
அரசாங்க ஆஸ்பத்திரி இங்கே பக்கத்தில் எங்கேம்மா இருக்குது? கேஎம்சி ஒரு 5 கிலோமீட்டர் வருமா, 4 வருமா? 5 வரும். 5 கிலோமீட்டர் இங்கேருந்து இட்டு போனீங்கன்னா டாக்டர் என்ன சொல்லுவோம் தெரியுமா? ஒரு 10 நிமிஷம் முன்னாடி கூட்டின்னு வந்தால் இவனை காப்பாற்றிருக்கலாம், லேட் ஆகிடுச்சு. இல்லை 5 நிமிஷம் முன்னாடி கூப்பிட்டு வந்தால் காப்பாற்றிருக்கலாம், லேட் ஆகிடுச்சு. இப்படி இருந்த நிலையை மாற்றி எங்கே விபத்து நடக்கிறதோ அங்கே பக்கத்தில் எந்த ஆஸ்பத்திரி இருந்தாலும் அதில் சேர்த்து விட்டால் நான் இருக்கிறேன், 48 மணி நேரம் ஆகின்ற செலவை உங்கள் தளபதி ஏற்பான், அது நம்மை காக்கும் 48. இதுக்கு முன்னாடிலாம் அதை எத்தனை போய் சேர்க்குறவன் யார் சேர்ப்பான் சொல்லு? யாராவது ஆட்டோக்காரன் தான் பெரும்பாலும் ஆஸ்பத்திரி எத்தனை போய் சேர்ப்பான். இவன் எத்தனை போய் சேர்த்தவன் போயிச்சான்னா இவன் போயிச்சான். ஆமாம், அவன் செத்தான்னு வச்சுக்க, இவன் குடும்பத்தோடு செத்தான். அப்போ தான் ஒரு வாரமாக இருந்திருக்கும். தலைவர் நல்லா ஓட்டியிருப்பார், தொடர்ந்து ஒரு 4 நாள் சரக்கு போட்டிருப்பார். அன்றைக்கி தான் பொண்டாட்டி தோணி தொடங்கி அவனை ஆட்டோ ஓட்ட அனுப்பிச்சி விடும். அவரும் வடிவேலு மாதிரி ஊதவத்திலாம் கொளுத்திட்டு கிளம்புவான். போலீஸ் வந்து லட்டியை நீட்டுவான். எங்கே போகிற சார்? ஒரு வாரமாக சாப்பாடு இல்லை சார், நீ தான் சாப்பாடுக்கு போட ஆக்கலாம், பொண்டாட்டி கத்துறா சார். நான் ஏய், நீ சேர்த்த அவன் செத்துட்டான், சாட்சி சொல்லணுட்டுக்கு வாடான்னு சொல்லுவானா இல்லையா? அந்த நிலையை உணர்ந்த எங்கள் அண்ணன் தளபதி அப்படி கொண்டு போய் சேர்ப்பவனுக்கு வழக்கு கிடையாது, கேஸ் கிடையாது, அவனுக்கு 5000 தொகை கொடுத்த ஆட்சி. சரி, காசே இல்லையே, எடப்பாடி பழனிசாமி தான் கல்லாப்பட்டியை நக்கிட்டு போயிட்டானே, இவங்களெல்லாம் ஏன் எப்படி கொடுக்குறாரு? ஏன்னா நான் பேசுறது கேட்டால் தான் பேசணும். போன 30ஆம் தேதி கிளம்பணுங்க, இன்றைக்கி 11 மணிக்கு வந்தேன். 11 மணிக்கு வந்தால் கரண்ட் இருக்கணுமா இல்லையா? ஒரு பொண்டாட்டியோட 4 வாரத்தை பேச கரண்ட் போயிடுச்சு. மறுபடியும் பால்கனியில் தான் உட்கார வச்சு இப்போ சாயந்தரம் கிளப்பி அனுப்பிட்டா. வேறு ஒன்றும் நடக்க முடியாதுன்னு வச்சுக்க. 1ஆம் தேதி ஆரம்பிச்சிங்கன்னா தேதி மார்ச் 31 ஆரம்பிச்சது தலைவா. இப்போ ஏப்ரல் 1 ஆகிடுச்சா? பேட்ரி ஒன்றும் வேலைக்கு ஆகாதுன்னு வச்சுக்க, சார்ஜெலாம் டவுன் ஆகிருக்கும். ஆனால் நம்ம பேசுகிறது உங்கள் காது கேட்கணும்ல. இதெல்லாம் செய்கிறாரு, எப்படி செய்கிறாரு, எங்கிருந்து வந்தது யோசிக்கணுமா இல்லையா? இது அவர் மூளை இல்லை, எங்கள் தாத்தா கலைஞர் கொடுத்த மூளையால் இது வந்தது. இப்போ சொன்னேன்ல, எனக்கு 66, காலைல 11 மணிக்கு வந்தால் சாயந்தரம் வரைக்கும் டயர்டு. ஆனால் முதலமைச்சருக்கு 72, காலையில் கன்னியாகுமரி, மத்தியானம் திருச்சி, சாயந்தரம் விழுப்புரம், நைட்டு 2:30 மணிக்கு டி நகரில் ஆய்வு. என்னை ஒருத்தன் கேட்டான், இதெல்லாம் எப்படிரா பண்ணுறாரு, எப்படி முடியுது? அப்பப்பா இதெல்லாம் முடியாது. நான் சொன்னேன், அப்படிலாம் சுத்தனா தான் அவர் கலைஞர் தாத்தா புள்ள இல்லைன்னா இல்லைன்னு. ஏன்னு கேட்டான். நீ 52 பராசக்தின்னு ஒரு படம் வந்த பாத்தியாடான்னு கேட்டேன். பார்க்கல, எங்கள் நைனா பார்த்தார், அவரை போய் கேட்டுன்னு வாடான்னு கூட்டின்னு வாடான்னு. அப்போ ஆமாம்மா, அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பராசக்தி படத்துக்கு முன்னாடி படம் வரும், 20 பாட்டு வரும். ஒரு படத்துக்கு 20 பாட்டு வரும். 5 பாட்டுக்கு தூங்கணும், 2 பாட்டுக்கு டம் அடிக்கணும், 3 பாட்டுக்கு பாத்ரூம் போகணும். இதுதான் அப்பத்தி படம். பராசக்தின்னு ஒரு படம் வந்த பிறந்தான் 2.25 மணி நேரம் படம் பார்த்தவனை கண்ணை சிமிட்டாமல் பார்க்க வச்ச படம் பராசக்தி. அப்போது எவனோ கடையில் விற்கிற இங்கு மையை வாங்கி கலைஞர் ஐயா கையில் இருக்கிற பேனாவில் ஊற்றினா அந்த கைப்பட்ட மைக்கு அவ்வளோ பவர் இருந்தா, எங்கள் அண்ணன் தளபதி அவர் சொந்தமாக ஊற்றின மை அது எவ்வளோ பவராக இருக்கும் இருந்துச்சா? இருக்குதா? உண்டு, இருக்குமா? இதை சொன்னால் வாரிசு அரசியல், வாரிசு அரசியல். ஆண்மை இருக்குது, புள்ள பிறகுது, இது தப்பாடா? இப்போ ஒருத்தர் 2 பை தூக்கிட்டு போகிறான்னு வச்சுக்க சாமி, பாவம் பார்த்து ஒரு பை வாங்கிக்கலாம். ஒரு மூட்டை மேலே ஒரு மூட்டை வச்சுன்னு போகிறான்னு வச்சுக்க, மேலே இருக்கிற மூட்டையை இறக்கி எடுத்துக்கலாம். ஏன்னா புள்ள பார்க்கறதுக்கு அர்த்தம் வந்து உதவி பண்ணுற வேலையா அது? அர்த்தம் வந்து உதவி பண்ணுவோம், அதுக்கு அவமானம் இல்லை. எங்களை பார்த்து வாரிசு அரசியல். எங்கள் ஐயா கலைஞருக்கு ஆண்மை இருந்தது, எங்கள் அண்ணன் தளபதி பிறந்தார், தளபதிக்கு ஆண்மை இருந்தது, அண்ணன் உதயநிதி பிறந்தார், உதயநிதி ஆண்மை இருந்தது, இன்பநிதி பிறந்தார். உங்களுக்கு இல்லைன்னா என்கிட்ட கேளுங்க, ஒரு லெட்ரு தரேன், மாசு அண்ணன் போய் பாருங்கள். இப்போ அரசாங்கமே கருத்தரிப்பு மையம் ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. ஏன் எங்களை பார்த்து வயிற்றுல வச்சுக்கிறீங்க? இப்படிலாம் செய்யறதுக்கு யாரால?
கலைஞரோட மூளையை கடனாக பெற்றதால் எங்கள் அண்ணன் தளபதி செய்கிறார். ஐயா கலைஞர் 5 வாட்டி முதலமைச்சர் இல்லையா? 5 வாட்டி முதலமைச்சராக இருந்துட்டு 6வது வாட்டி ஓட்டு கேட்க வந்தோம். அப்போ என்ன சொல்லி ஓட்டு கேட்டோம்? என் தாய்மார்களே, ஒரு பெண் குழந்தையை பெற்றுவிட்டால் அதற்கு திருமணம் நடத்த உன்னிடம் பணம் இல்லை என்றால் கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா, திருமண உதவி திட்டம் ரூபாய் 30,000 தருகிறேன். திருமணம் முடிந்ததா? அந்த இளம் ஜோடி ஆக்கி சாப்பிட அரிசி இல்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா, ₹1 1 கிலோ அரிசி தருகிறேன். அந்த அரிசியை ஆக்கி சாப்பிட கேஸ் அடுப்பும் இல்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா, கேஸ் அடுப்பும் இலவசமாய் தருகிறேன். ஆக்கி சாப்பிட்ட ஜோடிக்கு பொழுது போகவில்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா, இலவசமாய் வண்ண தொலைக்காட்சி பெட்டி தருகிறேன். சந்தோஷமாக வாழ். மணமகளை கர்ப்பமாக்கி விட்டானா? 7 மாதம் ஆகி போனதா? அவளுக்கு சத்தான உணவு இல்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா, மாதம் 1000 வீதம் 3 மாதம் தருகிறேன். சத்தாக சாப்பிட்டு கருவை காப்பாற்று. பெத்து போட்ட பிள்ளைக்கு பால் சுரக்கவில்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா, மீண்டும் 1000 வீதம் 3000 தருகிறேன். சத்தாக சாப்பிட்டு முத்தாக காப்பாற்று. காப்பாற்றிய பிள்ளை பள்ளிக்கு போக வேண்டுமா? ஸ்கூல் ஃபீஸ் கட்ட உன்னிடம் பணம் இல்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா, ஸ்கூல் ஃபீஸ் ஃப்ரீ, யூனிஃபார்ம் ஃப்ரீ, புத்தகம் ஃப்ரீ, புத்தகம் போடுகின்ற பையன் ஃப்ரீ, அவன் பஸ்ஸிலே போவதற்கு பஸ் பாஸும் ஃப்ரீ. பள்ளிக்கு போன பிள்ளை சவலையாக இருக்கிறானா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா, சத்துணவில் வாரம் 5 முட்டை தருகிறேன். அவன் முட்டை சாப்பிட மாட்டானா? அவனுக்கு வாழைப்பழம் தருகிறேன். வளர்ந்தானா? படித்தானா? 10th முடித்து +1 போனானா? அவனுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியுமா? உன்னிடம் வாங்கி கொடுக்க காசு இல்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா, இலவசமாய் சைக்கிள் தருகிறேன். சைக்கிள் ஓட்டினானா? +1 +2 முடித்தானா? அவன் கல்லூரிக்கு போக வேண்டுமா? உன்னிடம் காசு இல்லையா? கவலைப்படாதே, அவன்தான் வீட்டில் முதல் கிராஜுவேட்டா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா, காலேஜ் ஃபீஸும் ஃப்ரீ. அவனும் காதலித்தானா? அவனும் கர்ப்பமாக்கினானா? அவளும் பிள்ளை பெற்றாளா? இப்படி கொடுத்து கொண்டே இருக்கிறேன். இப்படி பெத்து 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 வயதாகி போனாயா? நீயும் கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா. கவலைப்படாதே தாத்தா, நான் கொடுத்த கலைஞர் காப்பீட்டு அட்டையை காட்டு, 1 லட்சம் ஃப்ரீ. வைத்தியம் பார், வீட்டுக்கு வா. காலம் கெட்டு போனதா? நீ செத்து போனாயா? உன் பிணத்தை தூக்க 4 பேர் இல்லையா? தன்மானம் தடுக்கிறதா? தாத்தா, நான் போட்ட சட்டம் மார்ச்சரி வேணும் ஃப்ரீ. பார்த்தாயா? அழுதாயா? ஈர் வைக்கிறதா? கவலைப்படாதே தாத்தா, நான் போட்ட சட்டம் ஃப்ரீசர் பாக்ஸும் ஃப்ரீ. பார்த்தாயா? அழுதாயா? சுடுகாடு போனாயா? கொளுத்த வேண்டுமா? புதைக்க வேண்டுமா? தாத்தா, நான் போட்ட சட்டம் கொளுத்துவதும் ஃப்ரீ, புதைப்பதும் ஃப்ரீ. வீட்டுக்கு வந்தாயா? டெத் சர்டிஃபிகேட் வேண்டுமா? தாத்தா, நான் போட்ட சட்டம் டெத் சர்டிஃபிகேட்டும் ஃப்ரீ, பர்த் சர்டிஃபிகேட்டும் ஃப்ரீ. இப்படி கருவறை முதல் கல்லறை வரை இலவசங்களை வாரி வழங்கிய ஒரே முதல்வர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர். சொல்றதுக்கே இவ்வளோ மூச்சு வாங்குதுடா, சொல்றதுக்கே இவ்வளோ மூச்சு வாங்குது. எங்கள் தாத்தா எவ்வளோ கவலைப்பட்டிருப்பார். இதோட விட்டாரா? இதோட விடலை. கருவறை முதல் கல்லறையோட விடலை. நம்ம சொன்னோம் தெரியுமா? அதோ போறாம்பார் நொண்டி, அதோ போறாம்பார் டப்ஸா, அதோ போறாம்பார் ஒன்றரை கண்ணு. சொன்னமா இல்லையா? அவங்க பெற்றவங்க மனசு வயிறு எரிஞ்சதோ இல்லையோ, எங்கள் தாத்தா கலைஞருக்கு மனசு எரிஞ்சது. அவனை கூப்பிட்டார், நீ நொண்டி இல்லடா, நீ குருடை இல்லடா, நீ டப்ஸா இல்லடா, ஒரு திறமை போனால் உன்னிடம் இன்னொரு திறமை இருக்கிறது. ஆகவே இன்று முதல் நீ மாற்றுத்திறனாளி என்று பெயர் வைத்து அவனுக்கும் நலவாரியம் தந்த தலைவர். அதுக்கப்புறம் அதோ போகிறான் பொட்டை. சொன்னமா இல்லையா? அதோ போகிறான் 9. சொன்னமா இல்லையா? அவனை பெற்றவர்களும் கைவிட்டார்கள், மற்றவர்களும் கைவிட்டார்கள். எங்கள் தாத்தா கலைஞர் கைவிடவில்லை. அவனை அழைத்தார், நீ பொட்டை இல்லை, நீ 9 இல்லை, உனக்கும் அழகான பெயர் வைக்கிறேன், இன்று முதல் நீ திருநங்கைகள் என்று சொல்லி அவனுக்கும் நலவாரியம் தந்தார் தலைவர். அதை தாண்டி ஒரு காலத்தில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனீங்கன்னா ஸ்டேஷன் வாசப்படியில் வெள்ளை தொப்பி, வெள்ளை பேண்ட்டு, தொப்பி போட்டு ஒருத்தன் கொடி ஆட்டுவான்ல, பச்சை கொடி, ஸ்டேஷன் மாஸ்டர். அவ்வாலாம் அவ்வா. நம்மளுக்கு என்ன வேலை தெரியுமாங்க? அதே தண்டவாளத்துக்குள்ளே காக்கி அரைக்கால் டவுஜர் போட்டு
அவாய் செப்பல் போட்டு பச்சை சிவப்பு கொடியை பின்னாடி சொருவி ஒரு சம்மட்டியில் பிளக்கட்டை தட்டினோமா இல்லையா? தாத்தா கலைஞர் தான் சொன்னார், நீ பிளக்கட்டை தட்ட பிறக்கலடா, நீ ஆட்டினா கொடியும் ஆடும் ரயிலும் ஓடும் என்று சொல்லி இந்த நாட்டில் தாழ்த்தப்பட்டவனையும் பிற்படுத்தப்பட்டவனையும் சேஷன் மாஸ்டராக்கி அழகு பார்த்தவர் தாத்தா டாக்டர் கலைஞர். அதை தாண்டி கோர்ட்டுக்கு போனால் கருப்பு கவுனு கட்டை சுற்றி கையில் வச்சு தட்டுவான்ல ஆர்டர்னு, அவெல்லாம் அவ்வா. அதே கோர்ட்டில் நம்மளுக்கு என்ன வேலை தெரியுமா? சிவப்பு தொப்பி போட்டு சைலன்ஸுன்னு கத்தணும். தாத்தா கலைஞர் தான் சொன்னார், நீ சைலன்ஸுன்னு கத்த பிறக்கலடா, நீ அடித்தா கட்டை சுற்றியை அடிக்கும் நீதியும் பேசும் என்று சொல்லி இந்த நாட்டில் தாழ்த்தப்பட்டவனையும் பிற்படுத்தப்பட்டவனையும் நீதிபதியாக்கி அழகு பார்த்தவர் தாத்தா கலைஞர். அதுக்கப்புறம் கோயிலுக்கு போனால் கோயில் வாசலில் பெரிய கயிறு கட்டி ஒரு மணி இருக்குல்ல, அந்த மணி ஆற்றவெல்லாம் நம்மவா. அதே கோயிலுக்குள்ளே சின்ன தட்டில் வெள்ளி மணி இருக்குல்ல, அதை ஆற்றவாலாம் அவ்வா. நம்ம ஆட்டினா ஆடாதான், நம்மெல்லாம் பார்க்கப்படாதான். நம்ம மணி ஆட்டி 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 நம்மளுக்கு கையெல்லாம் காப்பு காய்ச்சி போனோம். இதான் நிலைமை. ஆனால் தாத்தா கலைஞர் தான் சொன்னார், நீ ஆட்டினா சின்ன மணியும் ஆடும், நீ பேசினால் ஆண்டவனும் பேசுவான், அனைத்து ஜாதிக்காரனும் அர்ச்சகராகலாம் என்ற சட்டத்தை போட்டார். இவ்வளவு செஞ்சு நாங்கள் தமிழ்நாட்டை நட்டு நிற்க வைப்போம். நீங்கள் வருவீங்க, ஒரே ராத்திரியில் அமைக்கின்னு போயிடலான்னு பார்க்குறீங்களாடா? அதுக்காக 75 வருஷம் கட்சி நடத்தணும். இங்கே உட்காண்ட்றீங்களே தாய்மார்கள், உங்கள் நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்கள், ஒரு காலத்தில் இது மாதிரி சேர் போட்டுங்களா அவங்க எவனா உட்கார விட்டானா என்ன சொல்லுவாங்க? எருமை மாடு ஆம்பளை நிற்கிறான், எருமை மாதிரி உட்காந்து எதிரி கீழே பாயில் உட்கார சொன்னாங்களா இல்லையா? ஏமா சொன்னாங்க? உனக்கு என்ன வேலை? கீழே உட்காரணும், இதான் வேலை. இங்கே பார்த்தியா, இப்போ இது திமுக மேடை, நீ எல்லாம் சேர் போட்டு யாருக்கும் சேர் இல்லாமல் ஒரு லேடிஸ் இல்லை, ஏன்லாம் பாரு பாவம். இப்போ இவனுக்கு சங்கம் வச்சா நான் தான் தலைவர் ஆகணும். பஸ்ஸில் பார்த்தா டிக்கெட்டு எடுக்கிறதில்ல, நியாயம். ஃப்ரீ பஸ் விட்டார், பேகை மாட்டிக்கினேன், ஈரத்து செப்பலில் அதை கைட்டு கூட விடுறதில்ல, பீச கால் இப்படி சோத்து கால் இப்படி போட்டு பாதி செருப்பு வெளியே தொங்குது, இப்படி 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 ஆட்டுறது. நம்மால் டிக்கெட்டு துட்டு கொடுத்து எடுத்துகிட்டு நம்ம படுற அவஸ்தையை பார்த்தா. அப்போ அவனுக்கு சங்கம் வைக்கணும்ல. இந்த நிலைமை எதுக்குன்னா, பெண்களை முன்னேற்றினால்தான் நாடு முன்னேறும் என்று தளபதி நம்புகிறார். எங்கள்கிட்ட காசு கொடுத்தா ஒரு டம் அடிப்பான், ஒரு டீ குடிப்பான், இல்லை ஒரு கட்டிங் அடிப்பான், கொஞ்சம் ஜாஸ்தியாக ஒன்றா கோட்டரா சாப்பிடுவான். வாங்கிட்ட பணம் கொடுத்தா 10 ரூபாய்க்கு பால் வாங்கி 10 பேருக்கு டீ குடிப்பேன்னு நம்புகிறார் எங்கள் அண்ணன் தளபதி. அதனால தான் உனக்கு இருக்க. உங்கள் ஆயா தாத்தா படம்லாம் வீட்டில் இருக்கா, போய் பாரு. தாத்தா ஒரு மயிருக்கும் பிரயோஜனம் இருக்க மாட்டார். ஆனால் ஆயா வாங்கி வச்சுருக்கோம். வெளியே போனால் போகிறதுக்கு பட்டு வேஷ்டியும் பட்டு சட்டை பட்டு குட்டை, அந்த பட்டு குட்டைலாம் போட்டுப்போம். ஆயா சேர்த்து வச்சு 2 மோதிரம் வாங்கி கொடுத்துருக்கோம். அதை பீச கையில் போட்டுக்குவான். கால் மேலே ஸ்டுடியோவுக்கு கால் மேலே கால் போட்டால் அந்த இரும்பு மடக்கு சேரில் தான் இப்போ ஸ்டுடியோவில் இருக்கும். அந்த சேரை போட்டால் தாத்தா ஃபுல்லாக உட்காந்து கால் மேலே கால் போட்டு இப்படி உட்காருவார். ஆயாவுக்கு என்ன வேலை தெரியுமா? எது தோலில் கை போடுறதா? அடிப்பான் கிழவன். அந்த சேரோட முனை இருக்குதுல்ல, சேரோட முனை, எங்கள் ஆயா தாத்தா படம் இருக்குது, வா நான் ஒன்றா வீட்டில் காட்டுறேன். முனை அதை பிடிச்சின்னு நிற்கணும். ஏன்டா பாதி சேர் விட்டான்னா. இப்போ அப்படி கிடையாது. பொண்டாட்டியை சேரை உட்கார வச்சுட்டு பின்னாடி கழுத்தில் போய் சேர்த்துக்கிட்டு நம்மளால் தலையை வச்சு நிற்கிறான். எல்லா வீட்லையும் தானே போட்டா. இந்த நிலைமையை கொடுத்த கட்சி திமுக, அதை மறந்துடாத. இந்த நிலைமையை கொடுத்த கட்சி திமுக. ஒரு காலத்தில் புருஷன் செத்துட்டு அவனை தூக்கி நெருப்பில் போடுன்னு சொன்னான். நெருப்பில் போடுறதை தடுத்து நிறுத்தணும். புருஷன் செத்துட்டா நீ வெள்ளைப்புடவை கட்டுன்னு சொன்னான். நீ செத்தா அவனுக்கு கல்யாணம், அவன் செத்தா உனக்கு கல்யாணம் இல்லையா? நான் இருக்கிறேன். எங்கள் தாத்தா கலைஞர் தான் சொன்னார், மறுமணம் முடித்தால் உனக்கு உதவி தொகை தருவேன். உன் பிள்ளையாக இருந்தால் கூட மணமேடை ஏறக்கூடாது சொன்னானுங்களா இல்லையா? நீ பெற்ற பிள்ளை கல்யாணம் நடக்குமா, நீ அந்த பொண்ணு ரூம்லேயே புள்ள ரூம்லேயே ஒளிஞ்சு நிற்கணும், வெளியே வரக்கூடாது, அபசகனம். இதை மாற்றி எழுதி உன் பிள்ளைகளுக்கு நீ தாலியை எடுத்து கொடுக்கலாம் என்று சொல்ல வச்ச கட்சி திமுக. அவன் என்ன சொல்கிறான்? உனக்கு என்ன வேலை? கல்யாணம் ஆகிடுச்சா? 1ஆவதோ 2ஆவதோ 5ஆவது வரைக்கும் படி,
வயசுக்கு வந்துட்டியா வீட்டில் இரு, ஒருத்தனை கட்டி வைக்கிறேன், அப்புறம் எனக்கு என்னடா வேலை, அவன் கூடும் போதெல்லாம் போ, கேட்கும் போதெல்லாம் பெற்று போடு. இதானே அவன் சொன்னான். நாங்கள் தானம்மா சொன்னோம் நீ வேலைக்கு போ, நீ படி, நீ முன்னேறுன்னு. அதனால தான் சொல்கிறேன். ஏன்னா உங்ககிட்ட ஒரு கதை சொன்னால் இன்றைக்கி நைட்டு தூங்கினாலும் நாளைக்கு காலையில் யார்கிட்டனா சொல்லாத நீங்கள் தூங்க மாட்டீங்க. எங்காளுக்கிட்ட கதை சொன்னால் ஒன்று இப்போ என்ன மணி 9 தான் ஆகுது, இன்னும் 10 மணி ஆகலை. இப்போ ஸ்ட்ரைட்டாக அங்கே போகிறது, அங்கே போனால் கோட்ரு, வீட்டுக்கு வந்தால் மேட்ரு, தூக்கம், காலையில் இருந்தால் வேலை. நம்ம ஆளுக்கிட்ட போனால் செய்தி போய் சேராது. உங்ககிட்ட சொன்னால் 10 பேர்கிட்ட சொன்னால் மட்டும்தான் உனக்கு தூக்கமே வரும், இல்லை மண்டை வெடிச்சிடும். அதனால தான் உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். நான் யாருக்கிட்ட ஆம்பளை கை காட்டி பேசுகிறேன்னா உங்கள்கிட்ட பேசுகிறேன். இந்த நாட்டின் தலையெழுத்தை மாற்றுகின்ற சக்தி உன்னிடம் இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். நான் டாக்டருக்கு படிக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். இந்த பாருங்கள், நைட்டில் வேலை, காலையில் பள்ளிக்கூடம். என்னால் பியூசிக்கு மேலே போக முடியல. ஏன்னா அப்போ எங்கள் தாத்தா கலைஞர் முதலமைச்சராக இல்லை. ஆனால் நான் 2 பெற்றேன், 2ம் பொன் குழந்தை தான். 2யும் 2 டிகிரி படிக்க வச்சேன் எங்கள் தாத்தா கலைஞரின் உதவியால். இப்போ அண்ணன் என்ன சொல்கிறாரு, நீ படிமா, எத்தனை வருஷம், 5 வருஷம் படிக்க போறியா, 12 60, 60,000 நான் உன் பேங்க்கில் போடுறேன், எவனையும் மதிக்காத, நீ படி. இதை சொல்கிற கட்சி ஆட்சி வேணுமா? இப்போ எல்லாரும் சொன்னாங்க இங்கே எங்களை எதுக்கிற ஒரு கட்சி கூட உருப்படியாக இல்லைடா, ஏன்னா இது சத்தியத்துக்கு பிறந்தவன்டா எங்கள் அண்ணன் தளபதி. அதிமுக ஒரு இலையே சசிகலா கிளம்பி போயிடுச்சு, ஒரு இலையே பன்னீர்செல்வம் கிளம்பி போயிட்டான். காம்பை மட்டும்தான் வச்சுருந்தான் எடப்பாடி பழனிசாமி. அந்த காம்புலேயும் பாதியை செங்கோட்டையும் கிள்ளிட்டான். இப்போ என்ன மசுரை வச்சு நீ ஓட்டு கேட்ப சொல்லுமா? அப்புறம் இந்த சீமா அவனுக்கு எவ்வளோ திமிர் இருந்தால் கூப்பிட்ட இஷ்டப்பட்டு வந்தா கர்ப்பமாக்கன கலைச்சேன், உயிரோட உள்ளாமா. இப்போ நான் இவ்வளோ கத்துறது உனக்காக இல்லை. ஒருவேளை இங்கே சீமானோ விஜய் கட்சிக்காரனோ இந்த நான் பேசுகிற ரோடுக்கு வந்தப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சொன்னதை கேட்டு ஒரு அம்மா முறத்தாலேயே தொடர்புத்தாலேயே அடிச்சுது அப்படின்னு செய்தி வந்ததுன்னு வச்சுக்க, அதுதான் நான் செஞ்ச பாக்கியம். வேறு ஒன்றும் இல்லை, வேறு எதுவும் கிடையாது. இங்கே நோட்டீஸில் இவ்வளோ பேர் படித்தேன், மாவட்ட செயலாளர், எம்எல்ஏ, வட்ட செயலாளர், பகுதி செயலாளர். நான் ஏதாவது ஒன்று இருக்கேன், ஒன்று கேட்டிருப்பேன்? இல்லை. நான் கண்ணை மூடும்போது கூட திமுக ஆட்சியில் இருக்க வேண்டும், இதை தவிர ஒரு மயிரும் எனக்கு தேவையில்லை. ஏன்னா அந்த கட்சி இருந்தால் மட்டும்தான் தமிழ்நாடு வாழும், இல்லைன்னா மயிரா போச்சு. எல்லாரும் பேசும்போது சொல்லுவாங்க 2026 மறந்து விடாதீர்கள் உதயசூரியன் நான் எந்த எலெக்ஷனில் போனால் கூட நான் கேட்க மாட்டேன். நீ வாழணுன்னா சூரியனுக்கு போடு, செத்துறேன்னா விட்டு போ, எனக்கு என்ன அதான் கதை. இப்போ என்ன சொல்கிறான், ஹிந்தி படி. அது ஒரு அக்கா இருக்குது, ஒரு 3 அடி உயரத்தில் ஒரு அக்கா. அது ரொம்ப நாள் தாமரை மலர்ந்தே தீருந்துச்சு. நான் வச்ச ஆப்பிளை பார்த்து மலர்றதே கிடையாது, சொல்கிறதும் கிடையாது. அது ஹிந்தி படித்தா இந்தியா முழுக்க வேலை, தமிழ் படித்தா தமிழ்நாட்டில் தான் வேலை. அப்படின்னா மயிருக்கு பானிபூரி இங்கே விற்கிறான், அங்கே விற்க வேண்டியது தானே. நாங்கள் அங்கே போய் பானிபூரி விற்றா நீ கேட்கலாம் ஹிந்தி படிக்கலன்னு. ஹிந்தி படித்தான், இங்கே என்ன பண்ணுறான், பில்டிங்கில் கொத்தனார் வேலை செய்கிறான், பெரியாள் வேலை செய்கிறான், சித்தாள் வேலை செய்கிறான். ஆனால் அந்த பில்டிங்கு மேஸ்திரியாக இருக்கிறவன் தமிழ் படித்த என் ஆள். அந்த பில்டிங்க்கு மேப்பு போட்டு கொடுத்தவன் இன்ஜினியரு, தமிழ் படித்தவன். உங்களுக்கு நீங்கள் சித்தாள் தாண்டா, நாங்கள் இன்ஜினியராக உயர்ந்திருக்கோம், அது கண்ணு பிடிக்கல, அதை அழிக்க பார்க்குறதுக்கு இந்தியை கொண்டாந்து உள்ளே விட்றோம். இப்போ பசங்க கழுத்தை பொதி சுமக்கிற மாதிரி சுமக்குதா இல்லையா? பள்ளிக்கூடம் போகிற பசங்க, பொம்பளை பசங்கள்லாம் பாரு, அந்த +1 +2லாம் பேக்கை கைட்டு வச்சாலும் அது குஞ்சிக்கினே தான் போகும். ஏன் பொதி? இவன் இன்னொரு புக்கு அதில் சொருவு, 3வது மொழி ஒன்று படி. எங்களுக்கு வானாடா, வானான்னா அதாவது வசந்த மாளிகை சிவாஜி படத்தில் ஒரு சீன் வரும், மனோகரன் வாணிஸ்தியை கெடுக்க போவான். அப்போ சிவாஜி புல் போதை. அப்போ சொல்லுவார், இஷ்டம்னா விடப்படாது, வேணான்னா விலை மாதம் இருந்தாலும் தொடக்கூடாது. நாங்கள் வேணான்னா விட்டு போயிடா, நீ இன்னொன்று படித்தா தான் துட்டு தருவேன்னு சொன்னேன். உன் துட்டு என் மயிருக்கு சமன்னு சொல்லிட்டாரா இல்லையாங்க அண்ணன்? சொல்லிட்டோமா இல்லையா? இப்போ அதுக்கு பணத்தையும் ஒதுக்கிட்டோமா இல்லையா? இது தாண்டா தளபதி, அதுதாண்டா எடப்பாடி.
எடப்பாடியாக தான் என்ன பண்ணியிருப்பார்? அவர் காலை நக்கறதையோ செருப்பை சுத்தம் பண்ணுறதோ அவர் சொல்லிக் கொடுக்க வேண்டிய வேலையே இல்லை. அப்போ தொட்ட செருப்பு இன்னும் அப்படியே பளிச்சுனுக்கு தான் சசிகலா செருப்பு. அப்படி இல்லை நாங்கள். இப்போ எங்கள் அண்ணன் உதயநிதி துணை முதலமைச்சர். இதுக்கு முன்னாடி விளையாட்டுத்துறை மந்திரி எவனுக்கா தெரியுமா? எவனுக்கும் தெரியாது. அவர் வந்த அப்புறம் தான் தெரியும். அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு? 75 லட்சம் மெம்பர் இந்த திமுகவுக்கு சேர்த்து கொடுத்த ஆம்பளை எங்கள் அண்ணன் உதயநிதி. செஸ் ஒலிம்பியாடு ஷார்ட் பீரியடில் நடத்த முடியுமான்னு கேட்டான். கொடுத்து பாடுறா, நான் கலைஞரோட பேரன், நடத்துகிறனா இல்லையா பாடுறா, நடத்தி காட்டினாரா இல்லையா? ஃபார்முலா 4 கார் பந்தயம் ஆசியாலே எவனும் நடத்தலை, எங்கள் அண்ணன் நடத்தி காமிச்சாரா இல்லையா? இப்போ ஊருக்கெல்லாம் போங்க, கிராமத்தில் இங்கே தெரியாது. ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கும் ஒவ்வொரு ஒன்றியத்துக்கும் அந்த ஊரில் என்ன விளையாட்டு நிறைய விளையாடுறாங்களோ கேட்டு அந்த கிட்ட வாங்கி வச்சு அதை காலைல வாங்கிட்டு போகலாம், விளையாடலாம், சாயந்தரத்தாந்து கொடுக்கலாம். என்ன ஆகும்? இது மாதிரி ஒரு 1000 டோனி தமிழ்நாட்டிலேருந்து உருவாவான், 10,000 டெண்டுல்கர் தமிழ்நாட்டிலேருந்து உருவாவான். தமிழ்நாடு பெருமை உலகெல்லாம் பேசும். இதை நினச்சி தான் இதை பண்ணுறோமே தவிர இந்த மக்களை தவிர வேறு எதுவும் எங்களுக்கு தேவையில்லை என்று நிர்ணயித்து வாழ்கிறோம். ஐயா கலைஞர் வாழ்ந்தார். கோபாலபுரம் வீடு, அடுத்தவங்க மசூதிக்கு இடம் கொடுத்தா வீடு கட்டிக்கிறான், கோயில் கட்ட இடம் கொடுத்தா வீடு கட்டிக்கிறான். அவ்வளோ பெரிய வாழ்ந்த வீட்டை ஆஸ்பத்திரிக்கு எழுதி கொடுத்துட்டாரா இல்லையா தாத்தா? தகப்பன் தான் வாழ்ந்த வீட்டை நாட்டுக்கு எழுதி கொடுத்தால் மகன் தன் மனைவியோடு சேர்த்து தன் உடலை தானமாக கொடுத்திருக்கிறார் எங்கள் அண்ணன் தளபதி. மறந்து விடாதீர்கள். உயிரை கொடுக்கிறோம், உடலை கொடுக்கிறோம், சொத்தை கொடுக்கிறோம், சுகத்தை கொடுக்கிறோம். இப்படியெல்லாம் ஒரு கட்சி வேறு எங்கும் நீங்கள் பார்க்க முடியாது. திமுக என்ற இயக்கம் வாழ்ந்தால் மட்டுமே தமிழ்நாடும் தமிழ் மக்களும் வாழ முடியும். அதை மனதில் வைத்து என் தாய்மார்களே, உங்கள் காலில் மாலையாக விழுந்து கேட்கிறேன், மன்றாடி கேட்கிறேன், மடிப்பிச்சை கேட்கிறேன். வாக்களிப்பீர், உதயசூரியன் வாழ வைப்பீர். தமிழ்நாட்டை வெல்வோம், 200 படைப்போம். வரலாறு தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். வாய்ப்புக்கு நன்றி. வெல்க தமிழ். வணக்கம்.